தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களில் முன்னாள் முதல்வரும் என்னுடைய அண்ணனமாக இருக்கின்ற அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமை தம்பி ஓபிஎஸ் ரவி அவர்களே, அருமை அண்ணன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்றத்துடைய உறுப்பினரும் சகோதரர் தினகரன் அவர்களே, புதிய நீதி கட்சியுடைய தலைவர் அருமை அண்ணன் சண்முகம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் திரு ரவி பச்சமுத்து அவர்களே, தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் பால் அவர்களே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் அருமை சகோதரர் திரு மாறன் அவர்களே, தமிழக மாநில முன்னாள் ஆளுநர் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அக்காள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, தமிழக பாரதிய ஜனதா துணைத் தலைவரும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சகோதரர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய இந்த ரமலான் நோன்பானது எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் மாநில தலைவர் எதற்காக நடத்துகின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சிறுபான்மை மக்களோடு எப்படி இணக்கமாக இருந்து மக்களை எல்லாம் வழிநடத்துகின்றார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மூன்றாவது முறையும் பிரதமராக அமைந்திருக்கிறார் என்பதை பெருமையோடு இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிய பொழுது, இப்தார் நிகழ்ச்சி பிஜேபி நடத்துவதற்கு தகுதியா, நீங்கள் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்தார் நிகழ்ச்சியில் இருக்கின்ற சிறுபான்மை சகோதரரை பார்த்து அன்றைக்கு பேசுகின்றார். மக்களிடத்திலே கலகத்தை உருவாக்கி சகோதரராக இருக்கின்றவர்களை பிரித்து ஆளுகின்றவர்கள் யார் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். எங்கள் பகுதியில் இருக்கின்ற இஸ்லாம் சகோதரர்கள் எல்லாம் அனைத்து ஜாதி சமுதாயத்தோடு இணக்கமாக செயல்பட்டு உறவின் முறையிலே தேவேந்திர குல வேளாளர்கள் தாத்தா என்று அழைப்பார்கள். பிற சமுதாயத்துக்காரர்கள் கூட சாச்சா காக்கா இப்படி என்றெல்லாம் உரிமையோடு நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்ற ஒரு செயலோடு செயல்படுகின்றவர் தான் இஸ்லாம் சகோதர சகோதரிகள். அப்பேற்பட்டவர்களை பார்த்து கேட்கின்றீர்களே, இவர்கள் நடத்துவது சரியா என்று கேட்பது என்ன நியாயம் இருக்கின்றது? சந்தர்ப்பத்திற்காக மக்களை எல்லாம் ஏமாற்றி இன்னைக்கு மக்களிடத்தில் விஷ பிரச்சாரத்தை செய்து இஸ்லாமுக்கெல்லாம் பாதுகாவலர் நான் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைத்துகின்ற கூட்டம் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. காரணம் ஒன்று சொல்லுவார்கள், அவர்கள் சங்கிகள், அவர்கள் இந்துத்துவ கொள்கை படைத்தவர்கள் என்று மட்டும் சொல்லுவார்கள். இந்திய நாட்டிலே 80 விழுக்காடு இந்துக்கள் இருக்கின்றார்கள். இந்த தமிழகத்திலே இஸ்லாம் சகோதரர்கள் வியாபாரத்துறையிலே முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். இந்த இந்துக்கள் எல்லாம் உண்டாக உங்களிடத்தில் வியாபாரத்திலே பங்கு கொள்ள போய்தான் நாமும் வளர்ந்திருக்கின்றோம் என்ற நிலை இந்த இஸ்லாம் சகோதரத்தில் இருக்கின்றது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். பிரிவு பார்ப்பது அரசியல் அல்ல. ஒரு சில அரசியல் கட்சிகள் பிரிந்து மக்களை பிளந்து சின்ன பின்னமாக சிதற வைத்து குளிர் காய்ந்து ஆட்சி பீடத்திலே அமர்ந்து நன்மையே செய்யாமல் நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஓட்டிவிட்டார்கள். மீண்டும் இதை பார்த்து நீங்கள் ஏமாற வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் இச்சமுதாயத்திலே பிறந்தவன் என்பதற்காக பிஜேபியில இணைந்து மக்கள் பணி செய்கின்றார் என்பதற்காக நெல்லையிலே வந்த பொழுது இஸ்லாம் சகோதரர்களை தூண்டிவிட்டு அடித்தது யார்? இஸ்லாம் சகோதரர்களா திமுக குண்டர்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் செய்த பணி என்ன?
திரு மோடிஜி அவர்கள் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பறைசாற்றி நாமெல்லாம் சகோதரராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மோடிஜி என்பதை அவர் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத திமுக ஒரு இஸ்லாம் சகோதரனை வைத்து திமுக காரனை வைத்து அழிக்கின்றார்கள். இதில் என்ன நியாயம் இருக்கின்றது? உரிமைக்கு குரல் கொடுக்க கூடாதா? உண்மையை விளக்க கூடாதா? நாட்டுடைய நிலைமையை சொல்லக்கூடாதா? இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களோடு இணக்கமாக இருந்து மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சரித்திர பதிவேடை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் எவ்வளவு கோடி கோடியாக கொள்ளையடித்தார்கள் என்பதை அப்பட்டமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் பறைசாற்றியவர் தான் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருவர் பதில் சொல்லியிருப்பார்களா? அந்த மந்திரிகள் பதில் சொல்லியிருப்பார்களா? முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருப்பார்களா? யாருமே அவர்கள் சொல்வதற்கு பதிலே சொல்லாமல் இவர்கள் விஷப்பிரச்சாரம் செய்கிறார் என்று ஒரு அடியிலே சொல்லுகின்றீர்களே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திணைக்கின்ற நீங்கள் ஆட்சி பீடத்திலே உட்கார்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் ஏதோ செய்ய போகிறோம் என்று சொல்லுகின்றனர். தேர்தல் காலகட்டத்திலே சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் எல்லாம் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தவுடன் முதலில் என்னுடைய கையெழுத்து சிறையில் வாடுகின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற சகோதரர்களுக்கு என்று சொன்னீர்களே. எங்கே யாராவது வெளிவந்திருக்கின்றார்களா? யாருக்காவது கையெழுத்து இவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றீர்களா?